ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம், இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மேசராசி நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நேர்மையானவர்கள், அதில் சந்தேகமே இல்லை. உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாப்பதில் வல்லவர்கள். இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே மேசராசிக்காரங்கள் மட்டும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பயங்கர ஸ்பீடு.
எப்பயுமே ஒரு விஷயத்தில் வந்து ஆர்வமாக கவனிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கரெக்டாக. இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஒரு பயப்படுத்தியிருக்காங்க. சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தால் 7.5 சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 ஆண்டு காலம் 12ஆம் இடத்துல 2.5 வருஷம், ஜென்மத்தில் 2.5 வருஷம், 2ஆம் இடத்துல 2.5 வருஷம். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து இப்போ 6 மாதம் ஆச்சு. நிஜமாவா? சந்தோஷம் சார், 6 மாதம் முடிஞ்சிருச்சுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு அவர் பாதகாதிபதி. எப்பயுமே மேசராசிக்கு பாதகாதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிறைய செலவுகளை கொடுத்தாலும் சுப செலவுகளாக மாறும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதோ ஒரு செலவு. சில பேருக்கு செலவு செய்யணும்னாலே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா இல்லையா? ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதையே ஒரு வீட்டில் எடுத்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், தினமும் மேசராசிக்கார் பணத்தை எண்ணுவார். அந்த பணத்தை எண்ணிட்டு திருப்பி பீரோவில் வச்சுட்டு போயிடுவார். நான் கேட்பேன், ஏங்க திருப்பி எண்ணினாலும் அதே தான் இருக்குங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை எண்ணி பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லைங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது உண்மைதான். அந்த கஷ்டப்பட்டு சம்பாரித்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதமாக செலவு பண்ணுறதுக்கு மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை தருவார். 11ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி. குழந்தைகளினுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளினுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தைய உங்களோட அசால்ட்டுனால செகண்ட் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மாவினுடைய ஆதரவு ரொம்ப தேவைப்படக்கூடிய சமயம். ஒரு +1 +2 படிக்கிற மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா, தாய் தந்தையின் ஆதரவுகள் இருந்தால் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய குழந்தைகளாக வருவார்கள். திருமண தடை, மேசராசிக்காருக்காக திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடை சரியாகக்கூடிய காலகட்டம் இப்போ போயிட்டுருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மேசராசிக்கு கடனில் சிறு தொகையை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடனில் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொஞ்சம் கட்டிடலாமுங்க, அது எதுக்குங்க வேஸ்ட்டாக வச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மேசராசிக்கு. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில், சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா, யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்.